கைஸ் நம்ம படிச்ச படிப்பு என்னைக்கு தெரியுமா முழுமை பெறும்? அந்த படிப்பை வச்சு நம்ம நல்லதை கெட்டதை வந்து பிரிச்சு மக்களுக்கு சொல்றதுனால மட்டும்தான் நம்ம வந்து படிச்சவங்களா வந்து மற்றவங்களுக்கு தெரியும். வெறும் டிகிரினால நம்ம தெரிய மாட்டோம். அந்த வகையில் ஒரு டாக்டர் சிவரஞ்சினி அப்படின்றவங்க என்னன்னா ஹைதராபாத்ல இருக்க டாக்டர். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 8 வருஷமா வந்து இந்த பொருளை வந்து கண்டிப்பாக நீங்கள் விற்கக்கூடாது அப்படின்றது, இது நாட் சேஃப் ஃபார் சில்ட்ரன், இது குடிக்கிறது வந்து அன்சேஃப், இதில் வந்து ஹை சுகர் கண்டென்ட் இருக்குது, இதை வந்து சேல் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில், ஓஆர்எஸ்க்கு பதிலாக ஒரு சப்ஸ்டிடியூட் மாதிரி இது வந்து வித்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் திடீர்னு போய் ஒரு கடையில் போயிட்டு ஓஆர்எஸ் கேட்டிங்க அப்படின்னா அவங்க இதை விற்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு இது வந்து விற்றா இன்னும் கொஞ்சம் காசு அதிகமாக கிடைக்கும், அந்த மைண்ட் செட்டில் இதை விற்பாங்க. பட் அந்த லேபிளில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் a ஃப்ரூட் பிரிவரேஜ், இட் இஸ் நாட் லைக் ஓஆர்எஸ் அப்படின்றதே கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் மக்கள் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 வருஷமாக போராடி இப்போ போனோம், அதாவது அக்டோபர் 15ஆம் தேதி அதை வந்து ஃபுல் இந்தியாவில் பேன் பண்ணிருக்காங்க. சரி, அப்போ இந்த ரெண்டு பொருளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓஆர்எஸ் கிரீன் சாஷெட்டில் விற்கிறது, நம்ம எலக்ட்ரோலைட் மாதிரி குடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இது வந்து WHO வந்து இது லைக் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸையுமே ஃபாலோ பண்ண ஒரு ஃபார்முலா. பட் இதுவே நீங்கள் ஓஆர்எஸ்எல் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட் பெவரேஜஸ் லைக் ஆரஞ்ச் ஃப்ளேவர், ஆப்பிள் ஃப்ளேவர் இந்த மாதிரி வாங்கி குடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை சுகர் கண்டென்ட் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபார்முலாவை லைக் வயலேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபார்முலாவில் தயாரிக்கப்பட்டது. அதனால நீங்கள் இந்த ஓஆர்எஸ்எல் வந்து இந்த ஃப்ளேவரில் லைக் ஆப்பிள் ஆரஞ்ச் ஃப்ளேவரில் குடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு மாசா ஃபேண்டா குடிச்சிட்டு போயிடலாம், கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பொருள் தரமற்றது அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அதை வந்து கொண்டு வரதுக்கு 8 வருஷம் ஆயிருக்கு. இன்றைக்கி அதுக்கு ஒரு போன மாதம் லைக் போன வீக் வந்து அதுக்கு வந்து முழுமையாக ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.